வெல்கம் பேக் டு பைனாமியல் தியரம். நம்ம பைனாமியல் தியரத்தில் ஒரு ப்ராப்ளம் பார்த்துருக்கோம். எக்ஸ்பேண்ட் இந்த டைப் ப்ராப்ளம் பார்த்துருக்குறோம் லாஸ்ட் கிளாஸில். இப்போது செகண்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். ஃபைண்ட் தி செவன்த் டேர்ம் இன் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1/x ஹோல் பவர் 10. ரைட், சரி. இப்போ இந்த ப்ராப்ளத்தை எழுதிக்கிறேன். செவன்த் டேர்ம் கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷன் என்ன? எக்ஸ்ப்ரெஷன் வந்து எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1/x ஹோல் பவர் 10. ஓகே, இப்போ நம்ம இது கொடுத்துருக்காங்க. இதில் செவன்த் டேர்ம் போடுறோம். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம ஜென்ரல் டேர்ம் எழுதிக்கிறோம். ஜென்ரல் டேர்ம் ஃபார்முலா என்ன? ஜென்ரல் டேர்ம் வந்து பைனாமியலில் TR plus 1, T for term, TR plus 1 is equal to NCR A power n minus R x power R. இது ஜென்ரல் டேர்ம். இது ஞாபகம் வச்சுக்கணும். இது உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா? பைனாமியல் தியரம் ஸ்டேட்மெண்ட்டு சொல்லியிருப்போம். இதில் பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு டேர்மில் NC 0, செகண்ட் டேர்ம் NC 1, தேர்டு டேர்ம் NC 2. இதில் ஃபிங்கர்ஸை பாருங்கள். ஃபஸ்ட்டு டேர்மில் NC 0, செகண்ட் டேர்மில் NC 1, தேர்டு டேர்மில் NC 2. ஸோ அப்போது நமக்கு டேர்மை விட ஒரு நம்பர் குறைச்சலாக இருக்கும். அதனால தான் நம்ம இங்கே R+1 யூஸ் பண்ணுறோம். இப்போ ஆருக்கு 0 போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, NC 0ன்னு வரும். ஆர் 0 போட்டால் T1 வந்து NC 0. அப்போ ஃபஸ்ட்டு டேர்ம்னால் ஆருக்கு நம்ம இங்கே என்ன போடுவோம்? 0 போடுவோம், 1 வரும். செகண்ட் டேர்ம்னால் 1 போடுவோம், 1 + 1 2. டேர்ம் வந்து T2, ஆனால் இங்கே என்ன வரும்? NC 1. அதனால தான் நம்ம TR+1 யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஏவோட பவர்ஸும் உங்களுக்கு தெரியும். பவர் வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஃபஸ்ட்டு ஹையஸ்ட் பவர் n, அப்புறம் n-1, n-2 குறைஞ்சிக்கிட்டே வரும். அதனால் n-R. ஓகே, எக்ஸோட பவர் இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். ஓகே, இங்கே ஏன்றது எக்ஸுன்றது என்னன்னா, நம்ம பைனாமியல் எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதில் ஒரு சைன் கொடுத்துருப்பாங்க. இது ப்ளஸ் ஆர் மைனஸ் கொடுத்துருப்பாங்க, இங்கே மைனஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சைனுக்கு லெஃப்டில் உள்ளது தான் ஏ போர்ஷன், இது எக்ஸ் போர்ஷன். ஓகே, ரைட். இப்போது TR+1 எழுதிட்டோம். இப்போ இதை வந்து ஜென்ரலைஸ் பண்ணுவோம். என்னன்றது நமக்கு 10. ஓகே, CR அப்படியே இருக்கட்டும். 10CR. ஆர் இப்பொழுதைக்கு போடலை, நான் n மட்டும் போட்டுட்டு வரேன். ஏன்றது எக்ஸ் ஸ்கொயர் இல்லையா? ஸோ எக்ஸ் ஸ்கொயர் அதை வந்து பவரில் 10 - R. இது ஓகேங்களா? அடுத்தது இது அவ்வளவும் இந்த மைனஸோடு சேர்த்து போடணும். -1/x ஹோல் பவர் R. இது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடுங்க. ஓகே, நீங்கள் 1 2 3 நம்பர்ஸ் போடணும் இல்லையா? ஃபஸ்ட்டு நம்பர் NCR, என்னன்றது 10. இந்த பவரை பார்த்துக்கோங்க, 10CR. அடுத்தது இந்த டேர்ம் எக்ஸ் ஸ்கொயர், அதுக்கு பவர் என்ன இருக்குது? 10 - R. ஓகே, அடுத்தது இந்த மைனஸு சேர்த்து இங்கே இது கூட எழுதணும், சரியா? ஸோ -1/x ஹோல் பவர் R. ஸோ இப்போ இது TR+1 எழுதியிருக்கிறோம். நமக்கு கொஷின் என்னது? கொஷின் ஞாபகம் இருக்கா? ஃபைண்ட் தி செவன்த் டேர்ம். அப்போ இங்கே 7 வரணுன்னா, T7 வரணும்னா ஆருக்கு என்ன போடணும்? 6 போடணும். ஓகேவா? அதனால் புட் R equal to 6. ஓகே, இதில் அப்போ என்ன ஆகிடணும்? இங்கே T6+1லாம் எழுதாதீங்க, டைரெக்டாக T7 எழுதிடுங்க. அண்டர்ஸ்டுட்? T7 எழுதிட்டு இப்போ இங்கே போடுங்க 10C. கேர்ஃபுல்லாக எழுதுங்க. 6 இங்கே 7 கிடையாது, 10C 6. இப்போ இங்கே எக்ஸ் ஸ்கொயர் ஹோல் பவர் 10 - 6. இது ஒரு ஸ்டெப்லாம் போட வேணாம். 10ல் 6 போச்சுன்னா என்ன வருமோ அதை எழுதுங்க. 10ல் 6 போச்சுன்னா என்ன வரும்? 4 வரும். அடுத்தது -1/x ஹோல் பவர் 6. ஓகே, ஸோ இது நீட்டாக இருக்கணும். இந்த ஸ்டெப்பு அழகாக இதை போட்டுடுறீங்க.
போட்டிங்கன்னா இப்போ அவங்க கேட்டது இந்த ஃபார்மில் வந்துருச்சு. ஒரே ஒரு ஸ்டெப்பு எக்ஸ்ட்ரா நீங்கள் கேர்ஃபுல்லாக போடுங்க. இந்த ஸ்டெப்பை நீங்கள் போட்டுட்டு அடுத்து ஒரு ஸ்டெப்பில் 10C6 கண்டுபிடிச்சி எழுதணும். சரியா? 10C6 நான் கண்டுபிடிக்கிறேன். 10 × 9 × 8 × 7. ஆக்சுவலாக 6 நம்பர்ஸ் போடணும் இல்லையா? 6 நம்பர்ஸ் நம்ம போடல. அதுக்கு பதிலாக நான் 4 நம்பர்ஸ் தான் போடுறேன். ஏன்னா 10ல் 6 போச்சுன்னா 4. அப்போ 10C6ம் 10C4ம் ஈக்குவல். ஈஸியாக போடணுன்னா 4 நம்பர்ஸ் போட்டால் போதும். 10C4 இங்கே 4லேருந்து ஆரம்பிக்கிறேன். 4 × 3 × 2 × 1. நம்ம ஈஸியாக அடிக்கணும்னா இந்த 4 2s are 8 இதை அடிச்சிடலாம். இதை அடித்தாச்சு. ஓகே, இந்த 3யும் இந்த இதுவும் 3 டைம்ஸ் போயிடும் இல்லையா? 3 டைம்ஸ் போயிடும். அப்போ 7 3s are 21 × 10 210. அழகாக போடலாம். ஓகே, இது x⁴ பவரில் இருந்தால் பவர் லா பிரகாரம் இந்த 2 இதுவும் 4ம் 8 ஆகிடும். மல்டிப்ளை பண்ணணும். ஓகே, x⁴m⁴n வந்து x⁴mn. ஓகே, அதனால் என்ன ஆகிடணும்? x⁴4 × 2 8. பவருக்கு மேலே பவர் இருந்துச்சுன்னா மல்டிப்ளை பண்ணணும். ஓகே, இங்கே கவனிங்க. இங்கே மைனஸ் இருக்கு இல்லையா? மைனஸ் வந்து 6 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணி பாருங்கள், அது பாசிட்டிவ் ஆகிடும். ஓகே, ஈவன் பவருக்கு நெகட்டிவ் வந்து பாசிட்டிவ் ஆகிடும். இது x⁴6. ஸோ ஓகே, கீழே இருக்குது. அதனால் நான் கேர்ஃபுல்லாக என்ன பண்ணுறேன், இன்ட்டு போட்டு இந்த 1ன்னே வச்சுக்கிறேன். கீழே வந்து x⁴6. ஓகே, இப்போ இதனோட ஆன்சர் என்ன வரும்? 210 x⁴2ன்னு வந்துடும். x⁴2ன்னு வந்துடும். ஓகே, பவர் 8, இது பவர் 6 கீழே இருக்குது. 8லேருந்து 6 சப்ராக்ட் பண்ணி எழுதுங்க. ஏன் சார் சப்ராக்ட் பண்ணணும்? ஓகே, அது ஒரு சிலருக்கு புரியலனா உங்களுக்கு ஏன் சப்ராக்ட் பண்ணணும்னு சொல்கிறேன். x⁴8னா என்ன மீனிங்கு? x⁴8னா x × x × x × x × அது போல் 8 டைம்ஸ் இருக்கும். ஓகே, 1 2 3 4 5 6 7 8 டைம்ஸ் இருக்கும். x⁴8னா அதான் மீனிங். ஓகேவா? அதே போல் x⁴6னா என்ன இருக்கும்? ஓகே, 6 டைம்ஸ் இருக்கும் இல்லையா? 1 2 3 4 5 6 டைம்ஸ் இருக்கும் இல்லையா? இப்போ ஒரு எக்ஸ் கேன்சல் ஆகிடுச்சுன்னா என்ன இருக்கும் உங்களுக்கு? 2x மீறுமா? அதுதான் x². இப்படிலாம் போட தேவையில்லை. இதுதான் அர்த்தம் ஆக்சுவலாக. அதுக்கு நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கணும்னா இந்த பவர் 8 மேலே இருக்குது, பவர் 6 கீழே இருக்குது. 8ல் உங்களுக்கு 6 மைனஸ் பண்ணுங்கள். 6 மைனஸ் பண்ணால் என்ன வரும்? ஒன்று 2 வரும். ஓகே, ஸோ சப்ட்ராக்ட். அதுதான். ஓகேவா? ஸோ 210 x² இதுன்றது 7th டேர்ம், அது T7. ஓகேங்களா? T7, தட் இஸ் தி ஆன்சர். ஃபைன் தி 7th டேர்ம்ன்றாங்க. 7th டேர்ம் வந்து 210 x². இப்போ so far binomial theoremத்தில் we have done 2 problems, 1 and 2. okay, இப்போ third problem, write the general term. okay, write the general term 2y minus 1 over 2y square whole power 17. so general term ஒன்றது just very easy, maybe இது 2 marksல கேட்கலாம். ஓகே, இதுதான் கொஸ்டின். இதுக்கு ஜென்ரல் டேர்ம் எழுத போகிறோம். ஜென்ரல் டேர்ம் நீங்கள் ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, TR plus 1 is equal to NCR A power என்ன வரும்? N minus R, N minus R, X power R. இது ஜென்ரலாக எழுதுறது. ஓகேவா? இப்போ நம்ம TR plus 1 எழுதி இங்கே Nன்றது என்ன? இந்த Nன்றது 17 பவர் 17. ஓகேவா? 17CR போட்டுட்டோம். போட்டுட்டு ஏன்றது இந்த 2y whole power 17 minus R எழுதிட்டோமா? அடுத்தது ப்ராக்கெட்குள்ளார இந்த மைனஸ் இந்த 1 கூட சேர்த்து எழுதிடுங்க. -1 இது ப்ராக்கெட்டில் தான் போடணும். ஓகேங்களா? பை 2y² பவர் R. இது கேர்ஃபுல்லாக போட்டுடுங்க. 1 மார்க்னால் இதோட கூட நிறுத்திடலாம். 2 மார்க்னால் இன்னும் ஒரு ஸ்டெப்பு போகிறது நல்லது. ஓகேவா? ரைட். இப்போது இந்த இன்னொரு ஸ்டெப்பு போடும்போது தான் கேர்ஃபுல்லாக இருக்கணும். 17CR நம்ம கண்டுபிடிக்க முடியாது. R தெரிஞ்சால் தான் 17CR கண்டுபிடிக்க முடியும். அதனால் 17CR ஜென்ரலாக 17CR தான். ஓகே, ரைட். இந்த R கொஞ்சம் இறக்கி எழுதணும், பக்கத்தில் எழுதக்கூடாது. 17CR இது ஒரு சிங்கிள் நம்பர்.
இப்போ இந்த ரெண்டு நம்பர் இருக்குது பாருங்கள், ஒன்று 2 இருக்குது, இன்னொன்று y இருக்குது. 2க்கும் பவர் 17 மைனஸ் ஆர், ஒய்க்கும் அதே பவர். அதனால் இன்ட்டுக்கு ஒரு டாட் வச்சுக்கிறீங்க. 2 பவர் 17 மைனஸ் ஆர் பக்கத்தில் எழுதக்கூடாது, பவரில் எழுதணும். 2 இங்கே இருக்கணும், பவர் வந்து இங்கே இருக்குது. ஓகே, அடுத்தது கொஞ்சம் தள்ளிக்கோங்க, தள்ளி வச்சுக்கிட்டு இங்கேனா இடிக்கும், கொஞ்சம் தள்ளி இன்ட்டு வச்சு ஒய் பவர், அதுக்கு ஒய்க்கும் பவர் வந்து 17 மைனஸ் ஆர். அடுத்தது மைனஸாக ப்ளஸ்ஸாக நமக்கு தெரியாது, ஆர் வேல்யூ தெரிஞ்சால் தான் இது மைனஸாக ப்ளஸ்ஸான்னு தெரியும் இல்லையா. ஆர் வந்து 2ஆக இருந்தால் ப்ளஸ் ஆகிடும், 3ஆக இருந்தால் மைனஸ் ஆகிடும், 5ஆக இருந்தால் மைனஸ் ஆகிடும், 7ஆக இருந்தால் மைனஸ் ஆகிடும், 8ஆக இருந்தால் ப்ளஸ் ஆகிடும். ஸோ ஈவன் நம்பருக்குலாம் அது ப்ளஸ் ஆகிடும். அது நமக்கு தெரியாதனால -1 பவர் ஆர் எழுதணும், அதை விட்டுற போகிறீங்க. ஓகேவா. அடுத்தது கீழே இது எழுதணும், இது வந்து கீழே எழுதணும், இது கீழே வந்துட்டு 2 பவர் ஆர். இங்கே பாருங்கள், 2 பவர் ஆர். இது மேலேயும் எழுதலாம், எப்படி எழுதணும்னு நான் சொல்லித்தரேன். இது 2 பவர் ஆர், இது y பவர் 2r, y பவர் 2r. ஸோ இதெல்லாம் மேலே இருக்குது, இது எவ்வளவும் மேலே இருக்குது, இது வந்து கீழே இருக்குது, டினாமினேட்டரில் இருக்குது. இதை மேலே எழுதணுன்னா இந்த பவர்லாம் நெகட்டிவில் எழுதணும், இது நெகட்டிவில் எழுதணும். ஸோ அது ஒரு ஸ்டெப்பாக நான் போடுறேன். அதுக்கு முன்னாடி இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் அது என்னன்னு தெரியாது இல்லையா, அதை தூக்கிட்டு இந்த முன்னாடி எழுதிடுவோம். -1 பவர் ஆர். ஓகே, அடுத்தது 2 பவர் 17r கூட எழுதலாம், 17r 17cr எழுதிட்டு அப்புறம் இங்கே பாருங்கள் 2 பவர் 17 மைனஸ் ஆர், இது 2 பவர் ஆர். ரெண்டுமே சேம் நம்பர், 2 2. புரியுதா நான் சொல்கிறது? இந்த ரெண்டுமே நம்பர் வந்து சேம், அதனால் இது ரெண்டையும் நம்ம இணைச்சிக்கலாம். எப்படி இணைக்கிறோம் பாருங்கள், இங்கே 2 போட்டுட்டு பவரில் மேலே 17 மைனஸ் ஆர் ஆல்ரெடி இருக்குது, இந்த பவர் இருக்கு இல்லையா, அது நியூமரேட்டரில் எப்படி எழுதுறதுன்னா -r அப்படி எழுதிக்கலாம். ஸோ 2 பவர் -r அப்படின்னு வந்துருச்சு. அதே போல் இந்த y ரெண்டையும் நம்ம சேர்க்கலாம். எப்படி சேர்க்குறது, y எழுதிட்டு ஃபஸ்ட்டு நியூமரேட்டருக்குள்ளதே எழுதிடுவோம், 17 மைனஸ் ஆர். டினாமினேட்டரில் y பவர் 2r இருக்குது, அதை மைனஸில் எழுதணும், மேலே எழுதும்போது -2r. ஓகே, இப்போ இது 17 மைனஸ் 2r, இது 17 மைனஸ் 3rனு சிம்பிளிஃபை பண்ணி எழுதிட்டிங்கன்னா ப்ராப்ளம் முடிஞ்சிருச்சு. ஸோ இதுதான் கம்ப்ளீட் ஜென்ரல் டேர்ம். 1 மார்க்குக்கு இவ்வளோ நீங்கள் எழுத தேவையில்லை, இங்கே கூட நிறுத்திடலாம், அப்படியே கூட நிறுத்திடலாம். இது என்ன 2 மார்க்கில் இல்லை 3 மார்க்கில் கேட்கலாம் இல்லையா, அதனால் அதுக்கு தகுந்த போல் நீங்கள் இப்படி ஃபுல்லாக எழுதுறது நல்லது. எக்ஸ்பேண்ட் பண்ணி y பவர் 17 மைனஸ் 3r, இதுதான் ஜென்ரல் டேர்ம். Is that okay? Right? ஸோ ஜென்ரல் டேர்ம் போட்டோம். இன்னொரு ப்ராப்ளம் போடலாம். ஓகே, இப்போ நம்ம சோஃபார் இந்த 2 ப்ராப்ளம் நம்ம போட்டோம், இதையும் போட்டாச்சு. இப்போ இந்த ப்ராப்ளம் போடுவோம். இப்போ அடுத்த கொஷின் பார்க்கலாம். ஃபைண்ட் தி மிடில் டேர்ம் இன் தி எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் x பவர் 4 மைனஸ் x பவர் 3 1 over x பவர் 3 ஹோல் பவர் 11. ஓகே, ஸோ என்ன பண்ணணும், கொஷின் வந்து என்னென்னா x பவர் 4 மைனஸ் 1 ஓவர் x பவர் 3, ஓகே, x பவர் 3 ஹோல் பவர் 11. இதில் என்ன கண்டுபிடிக்கணும், ஃபைண்ட் தி மிடில் டேர்ம் கண்டுபிடிக்கணும். ஓகே, மிடில் டேர்ம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட் நம்ம ஜென்ரல் டேர்ம் எழுதிப்போம். ஜென்ரல் டேர்ம் ஜிடின்னு போட்டுக்கிறேன், tr + 1. ஓகே, tr + 1 இஸ் ஈக்குவல் டு ncr. இத்தனை நேரம் உங்களுக்கு மனப்பாடம் ஆகிருக்கும் இல்லையா, a பவர் n மைனஸ் ஆர் x பவர் r. ஓகே, tr + 1ன்றது நம்ம பொதுவாக எழுதியிருக்கோம். இங்கே என்ன வரும், nன்றது 11 இல்லையா, 11 cr, aன்றது x பவர் 4. ஸோ x பவர் 4 பவர் 11 மைனஸ் ஆர். அடுத்தது இது -1 பை x பவர் 3, இது வந்து 3. ஓகே, பவர் ஆர். ஓகே, இதை போட்டிருக்காங்க. இப்போது மிடில் டேர்மு அப்படின்னா இப்போ எத்தனை டேர்ம்ஸும் ஃபஸ்ட்டு பார்த்துக்கணும். பவர் என்ன, 11னா ஹவு many டேர்ம்ஸ் இருக்கும், நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் என்ன இருக்கும் எக்ஸ்பென்ஷனில், நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் வந்து 12 இருக்கும். ஞாபகம் இருக்கா, 1 மோர் தென் தி பவர், நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் வந்து 12னா உங்களுக்கு எது மிடில் டேர்ம். இப்போ 4னா 5னா மிடில் டேர்ம் வந்து 3, தேர்ட் டேர்ம் மிடில் டேர்ம், 3னா செகண்ட் டேர்ம் மிடில் டேர்ம், 5னா தேர்ட் டேர்ம் மிடில் டேர்ம், 4னா 2 மிடில் டேர்ம் இருக்குது பாருங்கள், இதை மறைச்சிடுங்க, 2 மிடில் டேர்ம்.
ஈவன் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸுக்கு 2 மிடில் டேர்ம் இருக்கும். அப்போ நமக்கு 12 மிடில் டேர்ம் கண்டுபிடிக்கணும், டிவைட் பை 2 போடுங்க. டிவைட் பை 2 போட்டிங்கன்னா 6. அப்போது T6 T7 இது ரெண்டும் மிடில் டேர்ம்ஸ். ஓகேவா, மிடில் டேர்ம்ஸ். இப்போது T6 T7 கண்டுபிடிச்சிட்டா கணக்கு முடிஞ்சிருச்சு. T6 கண்டுபிடிக்கணும்னா ஆருக்கு என்ன வேல்யூ போடணும்? 5 போடணும். தவறுதலாக 6 போட்டாலும் நம்மளுக்கு இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் தப்பு வராது, ஏன்னா அதுவும் மிடில் டேர்ம் தான். ஸோ 2 மிடில் டேர்ம் இருக்குது. ஃபஸ்ட்டு R ஈக்குவல் டு புட் R ஈக்குவல் டு 5 போட்டால் T6 கிடைக்கும். பாருங்கள் 11C5 x power 4 whole power 11 minus 5 which is 6 அப்புறம் minus 1 by x power 3 whole power என்ன வரணும்? இந்த 5 வரணும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடுங்க, அவசரப்படணும். நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போட்டேன், நீங்கள் அவசரப்படாமல் பொறுமையாக போடுங்க. 11C5 கண்டுபிடிச்சிங்கன்னா கால்குலேட்டரில் போட்டு கண்டுபிடிக்கலாம், மேனுவலாக கண்டுபிடிக்கலாம். இது வந்து 462 வரும். ஓகே, எக்ஸ் பவர் 4 இது 4ம் 6ம் மல்டிப்ளை ஆகிடும். அப்போ எக்ஸ் பவர் 24னு வரும். ஓகே, இது வந்து மைனஸில் வரும். இது -1 போடுவோம், ஏன்னா ஆடு பவர். இது எக்ஸ் பவர் 15, அது நெகட்டிவில் எழுதணும். ஓகே, 5 3 சார் 15, இது 6 4 சார் 24. இப்போது இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணலாம், ரெண்டையும் கனெக்ட் பண்ணி எழுதலாம். இப்போ 24 - 15 போட்டிங்கன்னா உங்களுக்கு 9 வரும். அதனால் இது ரெண்டையும் 9 எழுதிக்கலாம். இப்போ ஆன்சர் வந்து இதில் மைனஸ், ஏன் இந்த மைனஸ் இருக்குது, 462. இது ஒரே ஒரு எக்ஸ் எழுதிட்டு இந்த 24ல் 15 சப்ராக்ட் பண்ணுங்கள். 24ல் 15 போச்சுன்னா என்ன வரும்? 9. ஓகே, ஸோ -462 எக்ஸ் பவர் 9. இதுதான் மிடில் டேர்ம். ஓகே, there is one more middle term. ஓகே, அந்த ஒன் மோர் மிடில் டேர்மை நம்ம பார்க்கலாம். போகிறேன் T7 is equal to, ஸோ எப்படி போடணும்? புட் R is equal to 6. R is equal to 6. ஓகே, 11C6 ஓகே, x power 4 whole power 11 minus 6 which is 5 minus 1 by x power 3 whole power இந்த ஆறுன்றது 6 தான் நம்மளுக்கு. ஓகே, ரைட், இப்போ புரிஞ்சிச்சிங்களா? ரைட், இப்போ இதுக்கும் பாருங்கள், இதுக்கும் சின்ன வித்தியாசம்தான் ஆன்சரில். இதுக்கும் சின்ன வித்தியாசம் தான் வரப்போகுது. 11C5 பதிலாக 11C6, போத் த ஆன்சர்ஸ் ஆர் சேம். பட் இங்கே மாறும். இது எக்ஸ் பவர் 10 வருது இல்லையா, இது எக்ஸ் பவர் 9 வரும். ஓகே, இது பவர் 5 இருக்குது, இது பவர் 6 வரும். அந்த ஸ்மால் சேஞ்ச் இருக்குது, அவ்வளோதான். இப்போ 11C6ம் 11C5ம் உங்களுக்கு சேமு. அதனால் நீங்கள் அதை கண்டுபிடிக்காமலேயே நம்ம என்ன பண்ணலாம்? ஆன்சர் எழுதிடலாம். ஸோ இது வந்து 462, இது அப்படியே எழுதிடுறேன் 462. இது மைனஸ் வந்து ++ ஆகிடும். இது எக்ஸ் பவர் 5 4 5 சார் 20, இது 20. ஓகேவா, 20. இது என்னது? பாசிட்டிவ் ஆகிடுச்சு. கீழே வந்து எக்ஸ் பவர் 18, 20ல் 18 போச்சுன்னா என்ன வரும்? எக்ஸ் பவர் 2 ஆகிடும். ஸோ 462 ஓகே, எக்ஸ் பவர் 2. ஓகே ஓகே, இப்போ லாஸ்ட்டு ஒரு ப்ராப்ளம் ரிமைனிங். பைனாமியல் தியரம் பார்த்துட்டு இருந்தோம். இந்த 4 ப்ராப்ளம்ஸு நம்ம பார்த்தாச்சு. இப்போ வாட் இஸ் லெஃப்ட் இஸ் 5th ப்ராப்ளம். ஃபைண்ட் தி கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் பவர் 32 இன் திஸ் எக்ஸ்பான்ஷன். எக்ஸ் பவர் 32 கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ நம்ம இதை எழுதிக்கிட்டோம். ஜென்ரல் டேர்ம் எழுதுகிறோம். ஃபஸ்ட்டு ஜென்ரல் டேர்ம் எழுதிடலாம். GT ஓகே, TR + 1 is equal to NCR a power n minus r x power r எழுதிட்டோம். இப்போ என்னன்றது பவர் 15, ஸோ 15CR. ஏன்றது x பவர் 4 பவர் 15 - r. ஓகே,
அடுத்தது இது -1 ஓவர் எக்ஸ் பவர் 3 ஹோல் பவர் ஆர். ஓகே, எழுதியாச்சு. இப்போது நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? எக்ஸ் பவர் 32 வரணும். ஓகேவா? அதை பார்க்கலாம் எப்படி வருதுன்னு. ஓகே, ஃபஸ்ட்டு இந்த 15CR அப்படியே எழுதிக்கோங்க. 15CR இது எக்ஸ் பவர் 4 × 15 - R. அப்போது எக்ஸ் பவர் 4 × 15 60. 4 மல்டிப்ளை பண்ணணும் 15 கூட, மைனஸ் இந்த 4 R கூடயே மல்டிப்ளை ஆகும். பவரில் பிரகாரம் பவருக்கு மேலே பவர் இருந்தால் மல்டிப்ளை ஆகும். ஸோ இது எக்ஸ் இருக்குது, பவரில் 60 - 4R எப்படி வந்துச்சு? 4 × 15 4 × R. ஓகேவா? -1 to the power of R அப்படி தான் எழுதி ஆகணும். நமக்கு அது பாசிட்டிவ் நெகட்டிவான R வேல்யூ பற்றி டிஃப்ரென்ஸ் ஆகும். ஓகே, இது எக்ஸ் பவர் 3R. எக்ஸ் பவர் 3R நான் எப்படி எழுதுகிறேன் பாருங்கள், எக்ஸ் பவர் -3Rன்னு எழுதுகிறேன். ஏன்? இது வந்து கீழே இருக்குது. அது பவரில் எழுதும்போது மேலே கொண்டு வந்து எழுதுனா மைனஸில் வரும். ஸோ தட் இங்கே இந்த எக்ஸ் ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த -1 to the power of R முன்னாடி எழுதிக்கிறேன். நெகட்டிவ் -1 to the power of R 15CR எழுதிட்டு எக்ஸ் பவர், ஓகே இங்கே பாருங்கள் இது 60 நம்பர், அதை எப்படி எழுதிக்கிறோம்? இது -4R -3R, சின்ன அல்ஜிப்ரா தான், ரெண்டுமே நெகட்டிவ், ரெண்டுத்தையும் சேர்த்து -7R அப்படின்னு எழுதணும். இப்போ பாருங்கள், இப்போ கொஷின் இப்படி நிறுத்திட்ட பிறகு இப்போ கொஷின் 1 செகண்ட் ரீகால் பண்ணலாம். என்ன பண்ணணும்? எக்ஸ் பவர் 32ஓட கோஎஃபிஷியன்ட் கண்டுபிடிக்கணும். அப்போ 32 வரணும். எக்ஸுக்கு பவரில் வந்து 32 வரணும். அப்போ 60 - 7Rக்கு பதிலாக நமக்கு என்ன இருக்கணும்? 32 இருக்கணும். ஆரோட வேல்யூ என்ன இருக்கணும்? 4. ஓகே, 4 7s are 28. ஓகே, அப்போ எப்படி கண்டுபிடிக்கிறது? அதை வந்து நீங்கள் மெத்தடாக கண்டுபிடிக்கணுன்னா இப்படி கண்டுபிடிக்கணும். புட் 60 - 7R is equal to, ஓகே, புட் 60 - 7R is equal to என்ன கேட்டிருக்காங்க? என்ன 32, அதை போட்டுக்கோங்க. 32 போட்டுட்டா இப்போ ஆரோட வேல்யூ நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இம்ப்ளைஸ் இந்த -7R is equal to 32 - 60. அப்போ -7R is equal to -28. R is equal to 4. ஓகேவா? இந்த R4 வேல்யூ கண்டுபிடிச்ச பிறகு இதில் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். சப்ஸ்டிட் பண்ணால் என்ன வரும்? -1 to the power of R. ஓகே, ரைட், இங்கே எழுதும் -1 to the power of R. R வந்து ஆருக்கு பதிலாக 4, ஆருக்கு பதிலாக 4. 15C4 எக்ஸ் பவர் 32. இதை நீங்கள் மறுபடியும் போட்டு பார்க்க தேவையில்ல, அதான் அது ஆருக்கு 4 போட்டால் 32 தானே வரணும். ஸோ இது -1 to the power of 4 வந்து பாசிட்டிவ். 15C4 எக்ஸ் பவர் 32. இப்போ கொஷின் என்னது? கொஷின் வந்து 15C4 தான் ஆன்சர். எப்படி? கொஷின் பாருங்கள். கொஷின் என்ன சொல்லியிருக்கு? கோஎஃபிஷியன்ட். ஓகேவா? கோஎஃபிஷியன்ட்னா என்ன அர்த்தம்? எக்ஸ் பவர் 32ஓட கோஎஃபிஷியன்ட்ன்றது இந்த நம்பர். ஸோ மைனஸ் வந்து பாசிட்டிவ் ஆகிடுச்சு. ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் பவர் 32 இஸ் சிம்ப்ளி 15C4. ஓகேவா? இதனோட 15C4 நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1365 வரும். நீங்கள் கால்குலேட்டரில் போட்டுக்கலாம், இல்லை நீங்கள் மேனுவலாகவும் போட்டு பாருங்கள். 1365 இதான் ஆன்சர். ஓகே, ரைட்.